30 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இந்தியா அடைய உலக வங்கி யோசனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் எக்கனாமியில் வேர்ல்டு பேங்க்கில் வந்து கவர் ஆகும். ஸோ 2047 வந்து இந்தியா 30 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைவதற்கு வேர்ல்டு பேங்க் சில யோசனைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோன்னா 1944ஆம் ஆண்டு வந்து பிரிட்டன் வுட் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் தான் 1945ஆம் ஆண்டு வந்து வேர்ல்டு பேங்க் ஆனது தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் தான். ஸோ இந்த அமைப்பு தொடங்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 1930 அந்த டைமில் ஒரு நிறைய நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதே மாதிரி 2வது உலக போரில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு வந்து நிறைய ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய அந்த நிலைமையில் இருந்திருக்கும். ஸோ உலக அளவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் நாடுகளுக்கிடையே அந்த பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த உலக வங்கியானது 1945 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 குரூப்ஸ் இருக்கும் இந்த வேர்ல்டு பேங்க்லேயே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐபிஆர்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா ஐடிஏ, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் குவாரண்டி ஏஜென்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதில் அந்த ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி, மிகா இதில் நாலுலேயுமே இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ எந்தெந்த இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்ஸில் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இந்தியா இருந்திருக்காங்க அப்படின்னா ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி. ஸோ மிகா அமைப்பில் வந்து 1994ஆம் ஆண்டு தான் இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இணைஞ்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸில் மட்டும்தான் இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரியாக கிடையாது. ஸோ இந்த வேர்ல்டு பேங்குடைய அந்த மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்குமே நிறைய தடவை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1948ஆம் ஆண்டு அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு முதலாக அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.